வியூவர்ஸ், இது அபிராமி டிவி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 2 இயர்ஸ் பேபிக்கு பைஜாமா பேண்ட் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த பைஜாமா பேண்ட்டு கட்டிங் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். என்னுடைய வீடியோஸில் போய் பாருங்கள். இப்போ இது நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி விரித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து இந்த கேர்வ் வர ஒரு தையல் போடணும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போடுங்க. இப்போ இதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் போடணும். இப்போ நம்ம 2 பக்கமும் தையல் போட்டோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹிப்புக்கு வந்து ஒரு 1 இன்ச் அளவு நம்ம மடித்து தைக்கணும். இது வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி தான் மடிக்கணும். முதல்ல ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் அளவு மடிங்க. நீங்கள் இந்த மடிக்கிறதுலாம் முதல்ல ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு நல்ல நெகத்தில் இப்படி கீறுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். இப்போ நான் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு நான் மடித்து நல்ல நெகத்தில் கீறி விட்ருக்கேன். இது நம்ம ஒரு 1 இன்ச் அளவு மடித்து இப்போ தைக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், 1 இன்ச்சு மடித்து நம்ம தைச்சிட்டோம். தைச்சிட்டே வரும்பொழுது நான் வந்து கொஞ்சம் கேப் விட்ருக்கேன். இதில் நம்ம எலாஸ்டிக் நுழைக்கலாம். இப்போ அடுத்து நம்ம 1/4 பாகத்தை மடித்து தைப்போம். முதல்ல ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து இப்படி நெகத்தில் நல்லா கீறி விட்டுருங்க. அப்புறமா நீங்கள் ஒரு 1 இன்ச் அளவு மடிங்க. இப்போ நம்ம 2 காலும் மடித்து தைச்சிட்டோம். இப்போ நம்ம 1/4 2யும் சேர்த்து ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணுங்கள் கால்லாம். இப்போ பாருங்கள், ஈஸியாக முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கேர்வ் 2 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து எலாஸ்டிக் கோர்க்கிறதுக்கு மடித்து தைச்சோம். அதுக்கப்புறம் வந்து காலை வந்து மடித்து தைச்சோம். இப்போ 1/4 2யும் ஜாயின் பண்ணிட்டோம். வெறும் 4 ஸ்டெப்பு தான். ரொம்ப ஈஸியாக ஒரு பேண்ட் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம எலாஸ்டிக் எப்படி கோர்க்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எலாஸ்டிக் என்ன கணக்கில் நம்ம இதில் கோர்க்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதனுடைய ஒரு பாகம் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் வந்து நீங்கள் ஒரு 1/4 பாகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்தளவு நம்ம இப்போ கட் பண்ணிக்கிறலாம். இப்போது நான் ஏற்கனவே வந்து இந்த இடத்துல எலாஸ்டிக் கோர்க்கிறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். அதில் இந்த எலாஸ்டிக்கை நம்ம கோர்த்துடலாம். இப்போ நம்ம சுற்றி எலாஸ்டிக் கோர்த்துட்டு வந்துட்டோம். இப்போ இதை 2 முனையும் நம்ம இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சு இப்படி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம எலாஸ்டிக் ஃபுல்லாக கோர்த்துட்டோம். இப்போ எலாஸ்டிக்கை ஜாயின் பண்ணி நம்ம உள்ளே விட்டுட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே நம்ம கொஞ்சம் ஹோல்ஸ் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம இப்போ சேர்த்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது குழந்தைங்களுக்கான பைஜாமா பேண்ட்டு, அதாவது நைட் ட்ரெஸ் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி எலாஸ்டிக்லாம் பிகினர்ஸுக்கு இப்படி வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள்.
இப்போது இதுக்கு அடுத்தது நம்ம இதுக்கு மேட்சா ஒரு ஜிப்பா தைச்சிடலாம். இந்த ஜிப்பாவுடைய கட்டிங் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும் எடுத்துருக்கோம். இதை ஃப்ரண்ட்டில் சின்னதாக ஒரு ஓப்பன் கட் பண்ணி தைச்சிடலாம். இப்போ இந்த ஓப்பனுக்கு இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதில் இருந்து எவ்வளோ தூரம் நீங்கள் ஓப்பன் கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இதையும் கட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இது மேலே வச்சு நம்ம இதே ஷேப்பில் தைச்சிட்டு நம்ம திருப்பிடலாம். இப்போ நம்ம தைச்சிட்டோம் பாருங்கள். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, சிசரோடைய முனையை வச்சு நீங்கள் லைட்டாக இந்த இடம் கட் பண்ணிவிட்டு இதை டோட்டலாக அப்படியே திருப்பிடுங்க. இதை ஃபுல்லாகவே திருப்பிட்டு நம்ம வந்து இது ஓரமாக ஒரு வி ஷேப்பில் தையல் போடணும். இப்போ நம்ம இந்த ஓப்பனை கட் பண்ணி தைச்சி ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பேக் சைடை வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நான் ஷோல்டரும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் வந்து நம்ம ஒரு சைடு வந்து ஷேப் எடுத்துருக்கோம். அந்த ஷேப் வந்து ஃப்ரண்ட்டில் வர்றது மாதிரி வைக்கணும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி நான் போட்ட நாச்சும் இந்த ஷோல்டர் சென்டரும் கரெக்டாக வரணும். நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்த ஷேப்பும் ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் வரணும். இப்போ நம்ம வந்து நான் தைச்சி கட்டுறேன். இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணி திருப்பிட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த ஸ்லீவை வந்து கீழே கொஞ்சம் நம்ம மடித்து தைக்கலாம். இப்போ நான் ஸ்லீவும் மடித்து தைச்சிட்டேன். இதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் ரெடி பண்ணிடுவோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். இந்த ஸ்லீவ் அட்டாச்சிங்லாம் பாருங்கள், சிலருக்கு வந்து இந்த கேர்வும் ரொம்ப ரெண்டுமே நல்லா செட் ஆகிறது கஷ்டப்படுவீங்க பிகினர்ஸ்லாம். அதுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சப்போஸ் இங்கேருந்து ப்ராப்பராக தைக்க வரல அப்படின்னா இந்த சைடு ஒரு ஆஃபும் அதுக்கப்புறம் எடுத்து இந்த சைடு ஒரு ஆஃபும் கூட நீங்கள் தைக்கலாம். இந்த சென்ட்ரு மட்டும் கரெக்டாக செட் ஆகணும். செட் ஆன பிறகு நீங்கள் இந்த ஸ்லீவ் இப்படி வச்சு பாருங்கள். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 2 பீஸுமே நல்லா அப்படி ஒன்றோட ஒன்று சேரணும். இந்த மாதிரி வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் கையெலாம். சில பேர் வந்து இப்படி கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுலாம் தைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக அப்படி வச்சு தைங்க. இப்படி சேர்த்து வச்சு தைங்க. இப்போ நம்ம 2 பக்கமுமே கை அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து சைடு ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம கையோடு சேர்த்து சைடு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ கை சுற்றளவு நம்ம எவ்வளவு எடுத்துருக்குறோமோ அதில் பாதி மார்க் பண்ணிக்கிறலாம். இப்போ நான் வந்து கை சுற்றளவு 8 எடுத்தேன். ஸோ அதில் பாதி நான் 4 மார்க் பண்ணுறேன். இப்போது இங்கேருந்து வரும்பொழுது இந்த பாருங்கள், இந்த ஆம்கோல்லாம் இப்படி கரெக்டாக செட் ஆகணும். கரெக்டாக செட் ஆகிருக்கு பாருங்கள். இதிலேருந்து நம்ம இங்கே வரும்பொழுது நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு பிடிக்கலாம். இங்கே வந்து ஷேப் வேணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக இந்த பெண்டுக்கிட்ட வரும்பொழுது ஒரு 1 இன்ச்சாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சாக பிடிச்சிக்கிறலாம். இப்போ நம்ம இங்கே பாருங்கள், இங்கே கை சுற்றளவில் பாதி எடுத்திருக்கோம். இந்த இடம் வந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்திருக்கோம். இந்த சென்டர்கிட்ட வரும்பொழுது ஒரு 1 இன்ச் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக ஒரு 1/2 இன்ச்சு வந்தால் போதும். இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிங்கன்னாலே உங்களுக்கு இந்த ஷேப்லாம் நல்லா அழகாக வந்துடும். ஷேப் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே 1/2 இன்ச்சுக்கு அப்படியே பிடிச்சிடலாம்.
இப்போ நம்ம ஸ்லீவ்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு சைடும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து கீழே ஏதாவது நம்ம அப் அண்ட் டவுன் வந்தால் நம்ம கட் பண்ணிவிட்டு கீழேயும் மடித்து தைச்சிருவோம். இப்போ நம்ம கீழேயும் வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி அடிக்கணும். இந்த அளவுக்கு மடிச்சிங்கன்னா போதும். இப்போ நம்ம கீழேயும் மடித்து தைச்சிட்டோம். அடுத்து நம்ம கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்துடலாம். இது வந்து நார்மல் சும்மா நைட் ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால நம்ம கிராஸ் பீஸே கொடுத்துடலாம். இதுவே கொஞ்சம் கிராண்டாக நீங்கள் பார்ட்டிக்கெலாம் போட்டுட்டு போகிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து நல்ல அழகாக காலர் கூட கொடுக்கலாம். நான் இப்போ வந்து கிராஸ் பீஸ் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். கிராஸ் பீஸ் பாருங்கள் நல்லா அப்படி எலாஸ்டிக் மாதிரி இழுக்கணும். இழுக்கும் பொழுது அந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணணும். ஸோ ரவுண்ட் நெக்குக்கெலாம் இதெல்லாம் நல்லா செட் ஆகி வரும். இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அது ஜாயின் பண்ணும் பொழுது இங்கே பாருங்கள், இது வந்துட்டு இந்த ரெண்டு முனையும் கரெக்ட் சேரக்கூடாது. நீங்கள் இது வந்து ஆல்டர்னேட்டிவாக மாற்றி வைக்கணும். இப்படி மாற்றி வச்சு தான் இப்படி ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம இந்த கிராஸ் பீஸை வந்து ரெண்டாக மடித்து முதல்ல இதனுடைய நல்ல பக்கம் இந்த கழுத்தை சுற்றி வச்சு தைச்சிடலாம். இது ஒரு ஈஸி மெத்தட், உங்களுக்கு கிராஸ் பீஸ் சொல்லித்தரேன் பாருங்கள். முதல்ல டபுளாக மடித்து இது மேலே வச்சு ஃபுல்லாக தைச்சிடுங்க. இப்போ நம்ம சுற்றி இது மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிட்டோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிசுறு இப்படி வர்றது மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு வெளிப்பக்கமாக ஒரு பதிவு தையல் போடணும். நீங்கள் இந்த எட்ஜில் போடணும் பாருங்கள், இந்த எட்ஜில் போடணும். இப்போ நான் போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம பதிவு தையல் போட்டோம். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது உள் பக்கமாக ஒரு தையல் போட்டுறணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக வச்சு இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி பாருங்கள் ஃபுல்லாக கிராஸ் பீஸை உள்ளே மடித்து நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சிட்டோம். இப்போ நம்ம நீட்டாக ஒரு ஜிப்பா பாருங்கள் ஃபினிஷிங் பண்ணிட்டோம். பாருங்கள், இதுக்கெல்லாம் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் உட்காந்தாலே போதுங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 2 இயர்ஸ் பேபிக்கு எவ்வளோ சிம்பிளாக நீட்டாக இது வந்து நான் ஒரு 1 மீட்டர்லேயே தைச்சிட்டேன். இதுக்கு ஒரு 1/2 மீட்டர், இதுக்கு ஒரு 1/2 மீட்டர் எப்படி தைச்சிட்டேன். நீங்களும் இதே மாதிரி வாங்கி உங்கள் குழந்தைக்கு தைச்சி போட்டு பாருங்கள். நம்ம கடையிலலாம் வாங்குறது இந்த ட்ரெஸ் எல்லாம் ஒரு காஸ்ட்லியாக இருக்கும். நீங்களே சிம்பிளாக இதே மாதிரி தைச்சி போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த கழுத்துலலாம் நீங்கள் எம்ப்ராய்டரிங்லாம் பண்ணி கூட நீட்டாக போடலாங்க. இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.